தூங்குறவனை காலையிலே எழுப்பி விட்டு வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. என்னான்னு தெரில, இப்போல்லாம் தூங்குறவனை காலையிலே எழுப்பி விட்டு வேலை வாங்குறாங்க. எப்போதும் காலையில் ஒரு கடை, மதியம் ஒரு கடை, ஆனால் எல்லா கடையிலையும் ஒரு கடையில் ஒரு ஜாமான், அவ்வளோதான். அதே மாதிரி நைட்டு ஒரு கடைக்கு போகணும்ல, இப்போ ஒரே ஒரு ஜாமான் வாங்க நைட்டு வந்திருக்கோம் இந்த கடைக்கு. இது எந்த கடைன்னு சொல்லிட்டு தெரியுதா? க்ரஸ்டடு. நைட்டு சாப்பாடு வாங்க வந்திருக்கோம், டின்னரு ஸ்பான்சருக்கு. நம்ம வீடியோவை பார்க்குறாங்களா என்னான்னு சொல்லிட்டு தெரியல. நைட்டு இவன் டியூட்டி இல்லாமல் இருக்கான், அது சரி கிடையாது. நைட்டு டியூட்டி கொடு அப்படின்னு சொல்லி 2 வரையும் டியூட்டி கொடுத்துட்டான். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஏஎஸ்ஆர் ட்ரக்ஸ். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி பார்த்தீங்கன்னா 9:28. நான் என்னடா இப்போ தான் எந்திரிக்கிறான்னு கேட்காதீங்க. காலைல 8:30 மணிக்கே எழுப்பி விட்டாங்க. அது ஒரு கதை நான் சொல்கிறேன். இந்த கடைக்கு தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம். என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்னா, சிக்கன் தான் வந்துட்டு வாங்க வந்திருக்கோம். ஆஃபர் போட்டிருக்காங்க. கரெக்டாக 1 கிலோ சிக்கன் 18 ரியாலு. அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ வாங்க வந்திருக்கோம். ஃபோட்டோ அனுப்பி அதை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. வாங்கியாச்சு மக்களே. ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம 1:30 மணிக்கு தான் வந்தோம். எடிட் பண்ணி முடிச்சுட்டு தூங்குறதுக்கு 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. காலையில் 8:30 மணிக்கே ஃபோன் அடித்து போய் கபயானில் போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கையில் காசு இல்லை, ஸ்பான்சர்கிட்ட காசு வாங்கி கொடுங்க, அப்புறம் நான் போகிறேன் அப்படின்ட்டேன். நம்மளை மட்டும்தான் காலையிலே ஃபோன் அடித்து எழுப்ப முடியும், ஸ்பான்சர் அந்த மாதிரி போய் எழுப்ப முடியாதுல்ல. அது மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்புறம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால தான் 9:30 மணிக்கு இப்போ வந்து வாங்குகிறோம். அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க 10:23க்கு. சாப்பாடு வாங்க கிளம்பலான்ட்டு இருந்தேன், போயிட்டு பிளாக் ரைஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ போகிறோம். பிளாக் ரைஸ்னால் நான் நேற்று வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். கோதுமை குபூஸ் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு வாங்க போகிறோம். சரி ஓகே, 10 நிமிஷம் தான் ஆகும், போயிட்டு வந்துட்டு சாப்பாடு வாங்குற கடைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. ஆனால் நேற்றியே வந்துட்டு கூட்டம் வந்துருச்சு. இந்த 10:30 மணிக்கெலாம் இப்போ கூட்டம் வந்துடுது. கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். மேக்ஸிமம் கிடச்சிரும், பார்ப்போம் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் அப்படின்னா அதை நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே மக்களே, கடைக்கிட்ட வந்தாச்சு. நான் அடுத்து வர டியூட்டியை ஒன்று உங்களுக்கு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே, அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 1:29. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீரா மார்ட்டு, அந்த அரிசி மாவு குபூஸ் அதுதான் வந்துட்டு வாங்க போகிறோம். இந்த கடையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா, காலையில் 8:30 மணிக்கு ஒரு சிங்கிள் வந்துட்டு பேக் பண்ணுவாங்க. அப்புறம் மதியம் 1:30 மணி போல் பேக் பண்ணுவாங்க. அப்புறம் சாயந்தரம் ஒரு 5 மணி போல் பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த மதிய டயத்தில் போகிறது தான் வந்துட்டு பெஸ்ட்டு. காலையில் 8:30 மணிக்கு எந்திரிச்சு போகணும், அது கஷ்டம். அதுக்கு இல்லைனா 1:30 மணிக்கு போகிறது தான் வந்துட்டு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டயத்தில் நான் வரேன். ஒரு கடையிலையும் ஒரு ஜாமா தான். காலையில் வந்துட்டு சிக்கன் வாங்கினோமா, அடுத்து கோதுமை குபூஸ் வாங்கினோமா, இப்போ வந்துட்டு இந்த அரிசி மாவு குபூஸு. நம்ம கரெக்டாக 1:30 மணிக்கு கிளம்புனோமா, மணி பார்த்திங்கன்னா இப்போ 1:40க்கு தான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதான் லேட் ஆகிடுச்சு. இந்த வரைக்கும் பாருங்கள், பூரி மாதிரி நல்லா உப்பி இருக்குது பாருங்கள், ஃப்ளஃபியாக. அதனால தான் வந்துட்டு இப்போ வந்து வாங்குறது. வாங்கியாச்சுங்க. இந்த பாருங்கள், கண்ணாடி உடஞ்சிருக்கு. அந்த கவர் போட்டு டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்குறாங்க. எதனாலடா கரெக்டாக இந்த டயத்தில் வந்து வாங்குற, அது கொஞ்சம் பேக் பண்ணி அப்புறமா இப்போ வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படி முடியாது. என்ன காரணம் அப்படின்ட்டிங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுருவாங்க. பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சா என்ன ஆகும்னா, ஃபுல்லாக ஈர விட்ட மாதிரி ஆகிடும். அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஈரமாக இருக்க நல்லா இருக்காது. அதனால தான் இந்த இடத்துல கரெக்டாக வந்து வாங்குறது. இப்போ வந்துட்டு அடுத்த கடைக்கு இஞ்சாரா வந்துட்டு வாங்க போகிறோம். வாங்கியாச்சு. நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன்ல, இந்த ஆப்பம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இஞ்சாராங்கிறது நான் அரபின்னு நினச்சேன். கடைசியில் தான் இப்போ தான் வந்துட்டு ரீசெண்டாக எனக்கு தெரியுது, இஞ்சாராங்கிறது எத்தியோப்பியா லாங்குவேஜில் வந்துட்டு இஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதாங்க. நம்ம வீட்டு மெய்டு வந்துட்டு எத்தியோப்பியாக்காரங்க. அவங்க இஞ்சாரான்னு சொல்லி நான் வந்துட்டு அது அரபின்னு சொல்லிட்டு என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ தான் எனக்கு தெரியுது அது வந்துட்டு எத்தியோப்பியா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரைக்கும் பாருங்கள், இதான் வந்துட்டு இஞ்சாரா. ஆப்பம் மாதிரி இருக்கும், ஒன்றுமே கிடையாது. ஆப்பம் மாதிரி இருக்கும், சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். வீட்டுக்கு வந்து வண்டியை நிப்பாட்டுறப்ப மணி பார்த்தீங்கன்னா 2:12 ஆகுது. ஓகேங்க, அடுத்த டியூட்டி வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்பான்சர் நம்ம வண்டியில் வர போகிறாங்க. மணி பார்த்தீங்கன்னா 6:21. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இங்கே வந்துட்டாங்க ஸ்பான்சரு. நம்ம ஸ்பான்சர் வந்துட்டு இப்போ ஹெல்லாக்கு தான் போகிறாங்க. ஹெல்லாக்னால் முடிவெட்டுற கடைங்க. முடிவெட்டுறதுக்கு தான் வந்துட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு நான் வரேன். ஓகே, அரபியில் வந்துட்டு முடிவெட்டுற கடையை வந்துட்டு ஹல்லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 8:27. நம்ம மேடம் இன்றைக்கும் வெளில போகிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நேற்று மாதிரி 1:30 மணி ஆகுதா இல்லை அதை தாண்டுதான்னு சொல்லிட்டு தெரியல. இந்த காம்பஸ் துவார் இருக்கும்ல, அதுக்கிட்ட தான் வந்துட்டு இப்போ விட்டுட்டு வந்திருக்கோம். எத்தனை மணிக்கு அழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எடிட் பண்ணிட்டு தூங்குறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுது. 3 மணி ஆகிடுது டெய்லி. இதில் அவங்க வரதே 3 மணிக்கெலாம் வந்தாங்க அப்படின்ட்டிங்கன்னா நைட்டு தூக்கம் கிடையாது. அப்புறம் இந்த தூக்கம் இல்லாமல் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக என்னோட அந்த கொஞ்சம் உழைப்புக்காக உங்களோட அந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, வாங்க போகலாம். எப்படா வீட்டுக்கு வருவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போலங்க. மணி பார்த்தீங்கன்னா 10:08. டியூட்டி வந்துருச்சு. நீங்கள் இன்றைக்குள்ள வீடியோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு கடையிலையும் ஒரு ஜாமான் மட்டும்தான் வாங்குவோம். இன்னொரு ஜாமான்லாம் கிடையவே கிடையாது. எல்லா கடையிலையுமே ஒரு ஜாமான் மட்டும்தான். அதே மாதிரி தான் இப்போ காலையில் ஒரு கடைக்கு போனோன்னா, மதியம் ஒரு கடைக்கு போனோன்னா, இப்போ நைட்டு போகலன்னா அது ஃபுல்ஃபில்லாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட்டு ஒரு கடை. அதே மாதிரி மேனுவல் கபயான் பக்கத்தில் இருக்க கடை தான் மேனுவல். அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ போகிறோம்.
இந்த இருக்குது பாருங்கள், இதான் வந்துட்டு கடை. அது வந்துட்டு ஸ்பேஸ் மாலு ட்ரெஸ்ஸு கடை. இது வந்துட்டு நார்மல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஜிப்புன் தான் வந்துட்டு வாங்க வந்திருக்கோம். இந்த இருக்குது பாருங்கள் ஜிப்புன் கறி, இதுதான் இப்போ வந்துட்டு வாங்க வந்திருக்கோம். வாங்கியாச்சுங்க. வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்றதுக்குள்ளே வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அங்கேருந்து நேராக நீங்கள் கிரஸ்டர்டு போயிடுங்க, கிரஸ்டர்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க ஒரே இதாக அப்படின்ட்டாங்க. அதனால் இப்போ கிரஸ்டர்டு தான் வந்துட்டு நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வாங்குறாங்களா இல்லை 1-2 பேருக்கு மட்டும் வாங்கிட்டு இன்னொரு கடைக்கு போக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு கடையிலையும் இன்னொரு ஆளுக்கு இன்னொரு கடையிலையும் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கோழி தாங்க அல்பேக்கு ஃபுல்லாக ப்ரோஸ்டட் கோழி தாங்க, அந்த KFC மாதிரி இருக்கிறது தாங்க. கடைக்கிட்ட வந்தாச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு நான் இந்த கடையை காட்டியிருப்பேன். இந்த இருக்குது பாருங்கள் கிரஸ்டட், தெரியுதா உங்களுக்கு? இந்த இருக்குது பாருங்கள் கிரஸ்டட் ப்ரோஸ்டட் சிக்கன் கடை. வாங்கியாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. இந்த இருக்குது பாருங்கள், அந்த சைடு ப்ரோஸ்டட் சிக்கன் இருக்குது, உள்ளே ஜிப்புன் இருக்குது. அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி டோஸ்ட் வாங்கினேன். டோஸ்ட்டுனா ப்ரெட்டு வாங்கினேன். அதை நான் உங்களுக்கு காட்டல, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வீட்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அதனால் வந்துட்டு நான் காட்டல. சிக்கன் தாங்க ப்ரோஸ்டட் சிக்கனு. ப்ரோஸ்டட் சிக்கன்னா அந்த KFC சிக்கன் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கடையில் கிரஸ்டடு, அல்பேக்கு, தந்தூர், அப்புறம் இன்னும் 2 கடைக்கு போவேன். முன்னாடியெல்லாம் தந்தூரில் வாங்குவாங்க, 2 பக்கெட் வாங்குவாங்க. அதில் நமக்கு வந்துட்டு ஒரு 4-5 பீஸு வரும், நம்ம அதை சாப்பிடுவோம். இப்போ என்னான்னு தெரியல, இங்கே தான் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கோம். பக்கெட்டே வாங்குறது இல்லையா, அதனால் நமக்கும் வரதே கிடையாது. ஆக்சுவலி மக்களே அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. நம்மளுமே வந்துட்டு ஒரு ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ மேடம் வந்துட்டு கால் பண்ணிட்டாங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது. நம்ம மேடமை தான் வந்துட்டு இப்போ நம்ம அழைக்க போகிறோம். இங்கேருந்து அழைக்க போயிட்டு கால் பண்ணுவோம். உடனே வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. எவ்வளோ நேரம் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மணி 1:20 கிட்ட ஆகுது. ஆனால் இந்த டயத்துலையும் டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ அந்த காம்பஸ் துவார வழியாக தாங்க நான் போகிறேன். நான் அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி உங்களுக்கு நான் கேமரா திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு எடிட் பண்ணிட்டு படுக்க வேண்டியதான். எத்தனை மணி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தெரியல. பக்கத்தில் வந்துட்டு மக்களே, மேடம் கால் பண்ண வேண்டியதான். மக்களே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2:38க்கு இப்போ தான் வீட்டில் வந்து நிப்பாட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, பாய்.